மரியாதைக்குரிய சண்முகம் பேசல என்ன சொன்னார்னா, சத்யராஜ் முதல் படமே ஜனவரி 1ன்னு ஒரு படம், ரொம்ப ராசியான பேர், அதனால முன்னுக்கு வந்துட்டான்னு சொன்னார். எனக்கு இந்த ராசியில் நம்பிக்கை இல்லை. பெரியாரோட ஆள். என் முதல் படம் ஜனவரி 1 இல்லைங்க, சட்டம் என் கையில், கமலஹாசன் நடித்த படம். இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ராசி வரணும்னா சட்டம் என் கையில் வந்தால் தான் வரும். அதுக்கு முதலமைச்சர் ஆனால் தான் முடியும். அது நம்மளால் முடியாது. நம்ம கட்சி ஆரம்பித்து யார் நம்ம பின்னாடி வருவாங்க? நட்டாத்தில் விட்டுருவாங்க. ஏதோ 40 வருஷம் நடித்து ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கிறோம், நட்டு ரோட்டில் விட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த ராசியும் நிறைவேறாது. சட்டம் என் கையில் எல்லாம் வரவும் வராது, அது வரணும்னு ஆசைப்படவும் இல்லை. இப்படி நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக பேசல அப்படிங்கிற மாதிரி. இப்போ எனக்கு என்னென்னா, ஏற்கனவே இந்த 2 சிங்கத்துக்கு சிறுத்தைக்கு நடுவில் கொண்டு வந்து விட்டால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ சிவகுமார் அண்ணன் என்ன ஒரு கெத்தில் உட்காந்துருக்காருன்னா, இந்த சினிமாவில் ஷூட்டிங்கில் ஷாட்டு மாற்றி மாற்றி எடுப்போம், நிறைய வசன காட்சிகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே ஒருத்தர் பிரமாதமாக நடிச்சிட்டு போயிட்டாருன்னா போயிரு ஓரமாக உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அடுத்த நடிக்கிட்டே நீ என்ன கிழிக்கிறான்னு பார்க்கலான்டா, வாடா டே பெரிய நீ என்னமோ பெரிய சிங்கம் புலினாங்க, நீ என்ன பேச போகிற பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இருமாப்புல் உட்காந்துருக்கிற மாதிரி சிவகுமாரன் உட்காந்துருக்காரு. பின்னாடி பேச போறவர் பார்த்திபன். அவர் வார்த்தைக்கு வார்த்தை நையாண்டி நக்கல் பண்ண போறவர். இப்போ இதுக்கு நடுவில் நம்மளை விட்டா என் நிலைமை என்னாகும்? இப்போ டைட்டில் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு. இப்போ நான் பேசுறதுக்கு அந்த டைட்டிலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. என் கேரக்டரை நானே புரிஞ்சுக்கல, நீங்கள் புரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம ஸ்டாலின் குணசேகரன் என்ன டைட்டில் கொடுக்கலாங்க, என்ன தலைப்பு கொடுக்கலான்னு கேட்டார். அண்ணன் என்ன பண்ணுறாரு சிவகுமாரன் அப்படின்னா, அவர் சிவாஜி ஒரு சகாப்தம்னு பேசுகிறார். ஐயோ பின்னி எடுத்துருவாரே ஒரு. ஏன்னா அண்ணனுக்கு பராசக்தியிலிருந்து கடைசி வரைக்கும் சிவாஜி சார் வசனம் பூரா மனப்பாடம். போச்சடா பெரிய வம்பா போச்சு. இப்போ நம்ம என்ன பேசலாம்? நம்மளுக்கு கொஞ்சம் வாத்தியார் படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தினுடைய வசனங்கள்லாம் தெரியும். பட் அதை பேசினோம்னா ஏதோ ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிற மாதிரி தெரியும். சரி இது வம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ஒரு 24 மணி நேரம் படத்தில் வசனம் பேசியிருந்தேன். அந்த டைட்டில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் குணசேகரன் சார்கிட்ட சொல்லியாச்சு, போயாச்சு. அந்த டைட்டில் சொல்லி 1 மாதம் ஆச்சு. மண்டைக்குள்ளே பெரிய குடைச்சல். நம்ம கேரக்டர் என்ன அப்படின்னு நமக்கே தெரியாமல் இந்த டாப்பிக்கை வச்சுட்டு நான் எப்படி பேசுறது? இதனால் சமுதாயத்துக்கோ சமூகத்துக்கோ ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்குதா? என் கேரக்டர் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு டைட்டில் சொன்னதுனாலேயே என் கேரக்டரை யோசித்து பார்த்தேன். என்னடா என் கேரக்டர்னு யோசித்து பார்த்தா, நான் பேசுகிறது சரியோ தப்போ அது பெரும்பாலான மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்காது. அது நான் ஏதோ ராங் ரூட்டில் சொல்கிற மாதிரி தான் தோணும். அப்படித்தான் இதுதான் என் கேரக்டர். இது இந்த டைட்டில் வச்சதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு இலக்கு லட்சியம், இந்த குதிரைக்கு முகப்பட்டா போட்ட மாதிரி அதே ஒரு குறிக்கோளை ஒன்றாத்த ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சுத்தமாக நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம கேரக்டர் ஆக்டோபஸ் மாதிரி. கடலில் ஆக்டோபஸ் இருக்கு இல்லைங்களா, 8 பக்கம் கை விடுங்க, எங்கே இற கிடைக்கிறதோ அதை எடுத்து வாயில் போட்டுக்கும். அதுதான் நம்ம கேரக்டர். நம்மளுக்கு இப்படித்தான் போகணும் அப்படித்தான் போகணும்னு கிடையாது. நேராக போவேன், செவத்தில் முட்டுற மாதிரி இருந்துன்னா ரைட்டில் கட் பண்ணி அப்படி போய் பார்க்குறது, அந்த பக்கம் கதவு இருக்குதான்னு பார்க்குறது, அங்கேயும் கதவு இல்லையா, சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம், இங்கே கதவு இருக்குதான்னு பார்க்குறது, இங்கேயும் கதவு வழியா பின்னாடி போய் பார்ப்போம், அங்கே கதவு இருந்தால் அது வழியாக போயிடுது. இதுதான் நம்ம கேரக்டர். இது இந்த சுண்டுற வேலை, தொடையை தட்டுறது, டே நான் பார் எப்படி கேட்டேனா, அதெல்லாம் கிடையாது. சினிமாவில் நடிக்க போயிலையும் கூட கேட்டாங்க என்கிட்ட, டே உன் முகரைக்கு நீ சினிமாவில் போய் என்னடா பண்ண போகிற அப்படின்னா, தெரியலடா போய் பார்ப்போம், போவோம் அப்படியே போவேன். இல்லாட்டி சினிமாவில் நடிக்க வர்றவன் என்ன பண்ணுவான், ஒரு நாடகத்தில் போய் நடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, இல்லை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சினிமாவுக்கு வருவான். சினிமாவுக்கு நடிக்கிறதுக்காக மெட்ராஸுக்கு வர நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுங்களா? டிரைவிங் லைசன்ஸ். அட விட்ற, நடிகன் ஆக முடியாட்டி இந்த ஏதோ கார் ஓட்டியாவது பொழைச்சிக்கலாம். இந்த ஆக்டோபஸ் புத்தி அப்படி தான் இருக்கு. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு இந்த சத்யராஜுங்கிற ஆக்டோபஸ்ஸு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸுக்கு வருது. அப்படியே 8 கையும் வீசிட்டு
விட்டா டிரைவர் ஆகலாம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆகிடலாம். என்ன படிப்புக்கு சம்மந்தமான வேலை கிடைக்காது. பிஎஸ்சி பாட்னி அது அட்டம்ப்ட்டு, அதுக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? அப்போ அப்படியே வர்றேன். இப்போ இந்த சினிமாவுக்கு எப்போவுமே இந்த கோயம்புத்தூர் பக்கம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம், முதல்ல வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம தேவர் ஃபிலிம்ஸ்ட்டு ஒரு வேடந்தாங்கல். எங்கள் பீரியடில் வேடந்தாங்கல் ஒரு மரம் இருக்கும் இல்லையா, ஏதோ ஊர்லேருந்து வர்ற பறவையெல்லாம் அந்த மரத்தில் உட்காந்துக்கு. அந்த மரம் தான் சிவகுமார் அண்ணன். அந்த மரம் ரெடியாக இருக்குது. அந்த மரத்தில் நான் உட்காடுறேன். திருப்பூர் மணின்னு ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாரு. பாலுன்னு ஒருத்தர் சின்ன தம்பி படமெல்லாம் எடுத்தவர். இப்படி எந்த படம் வந்தாலும் அந்த வேடந்தாங்கல் அந்த மரத்து மேலே உட்காந்துக்கிறது. உட்காந்துட்டு அந்த மரத்துக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போது அங்கேருந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்தாச்சு. சினிமாவில் நடிக்கிறதுன்னு வந்தாச்சு. சரி, என்ன பண்ணுறேன்னா, சினிமாவில் நடிக்கிறதுனா முதல்ல மேக்கப் போட்டு சும்மா ஜாலியாக பேசுவோம். இன்னைக்கு நான் பேசுகிறது ஒரு அரை மணி நேரம். ஒரு தத்துவ வெங்காயம் இதை கேட்டு வாழ்க்கையில் உருப்படவெல்லாம் முடியவே முடியாதுங்க. இது அப்படியே நம்ம ஸ்டாலின் குணசேகரன் சார் என்னை பற்றி பேசுறது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய கிளியர் ஆள்னு போட்டு டிலீட் பண்ணிடுவோம்ல, அதே மாதிரி பேசி முடிச்சோன்னு சத்யராஜ் பேச்ச அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. ஏன்னா யார் பேசினான்னு பார்த்தா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்துல் கலாம் ஐயாலாம் பேசியிருக்காரு இல்லையா. மக்கள் சிந்தனை பேரவைன்னு பேர். அப்துல் கலாம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, சுகிசிவ மாதிரி ஆட்கள் பேசியிருக்காங்க, சிவகுமார் அண்ணன் பேசிக்கிறாரு, பின்னாடி ஒரு பெரிய எழுத்தாளர் இயக்குனர் பார்த்திபன் பேசியிருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம பேசினா சரிப்பட்டு வராது. அதனால சும்மா ஜாலியாக பேசுவோம். சிரிப்பு வருது. இப்போ என்னென்னா, அண்ணா அடித்த கூத்து தான் சிவகுமார் அண்ணனை பற்றி தான். சிவகுமார் அண்ணன் அப்பா கோயம்புத்தூர் வருவார். கோயம்புத்தூர் வந்தால் அண்ணன் நான் தான் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் சென்ட் ஆஃப் பண்ணி விடுவேன். இதே மாதிரி தான் 6 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 5:30 மணிக்கு வந்துடுவார் இல்லையா. இதே பொழப்பு தான். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திபன் சார் நல்லா கேட்டுங்க, ஒரு நடிகன் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சிவகுமார்னா நான் தான் ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட் ஆஃப் பண்ண போகிறவன். அப்போது ஃப்ளைட்டு எல்லாம் பெருசாக இல்லை. இங்கேருந்து ப்ளூ மவுண்டன் தான், நீலகிரி எக்ஸ்பிரஸ். ஒரு பிரபலமான நடிகர் பரபரப்பாக இருக்கிறாரு. ஒரே சில்வர் ஜூப்ளி, ஆட்டுக்கார அலைமேலு, பத்திரகாளி, அன்னக்கிளி, இந்த பக்கம் ஆக்டிங்கில் உறவு சொல்ல ஒருவன், உறவாடும் நெஞ்சம் அப்படின்னு பட்டையை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படிங்க போனா? இது நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருக்கிறது, தன் 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 அந்த மியூசிக் எல்லாம் போட்டு அவசரம் டே சிவகுமார் இருக்கிறதுக்குள்ள ஓடி போய் ஏறினா தான் ஒரு நடிகனுக்கு மரியாதை இருக்கும். ட்ரெயின் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறது ஸ்டேஷனுக்கு. போகும்போது பெரிய பரப்பு, சிவகுமார் சார், என்ன சார் இப்படி அழகா இருக்கிறீங்க சார், கையெழுத்து போடுங்க சார், டே சிவகுமார். ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அங்கேயே தான் நின்றுருப்பார், உட்கார்ற கிடமில்ல. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா, டேய் சிவகுமார் சார், சார் ஓகே சார், நம்ம ஏற்கனவே பார்த்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டான். இன்னும் ட்ரெயின் வரல, அண்ணன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சலிச்சு போயாச்சு அண்ணனை பார்த்து. இந்த பக்கம் 2 பேர் போகல, டே அந்த பக்கம் போகாதீங்கடா, சிவகுமார் நின்றுருப்பாப்புலடா. அப்படி போக மாட்டாப்பா, சிவகுமார் அப்படி இருப்பார்ப்பா, இப்படி சுற்றி போகலாம்ப்பா. இவ்வளோ முன்னாடி போய் நின்றுக்குது ஊர். அது அவருடைய குருநாதர் சிவாஜி சார்கிட்ட இருந்து பழக்கம். 7 மணிக்கு கால் ஷீட்டுக்கு 6:30 மணிக்கு விக்கு வச்சு மேக்கப் போட்டு அது திருவிளையாடலாக இருந்தாலும் சரி, சரஸ்வதி சௌதமாக இருந்தாலும் சரி, அந்த கிரீடத்தோடு உட்காந்துக்குவார் சிவாஜி சார். அந்த பழக்கம். இப்போ தான் சிவகுமார் அண்ணங்கிட்ட லேசாக பிட்ட போடுறேன். அண்ணா ஏன் ஒன்றும் இல்லைங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கலான்னு ஆசையாக இருக்குன்னு அந்த செய்ய வரல. சினிமாவில் நடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு லெக்சர் அடித்தார். என்ன ட்ரெயின் வர்றதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதோடு அந்த ஆசை போச்சு. வேண்டாப்பா, இந்த சினிமா நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். மறுபடியும் ஊருக்கு போனால் ஆசை விட மாட்டேங்குது. இல்லை, அந்த ஒரு கண்ணாடி என்னை போங்குது, நீ போடா அப்படிங்குது. இப்போ வந்தாச்சு. வந்தோடனே அண்ணன் கூட அந்த MSV 70-80ன்னு ஒரு ப்ளூ கலர் ஃபியட் இப்பவும் வச்சுருக்காரு, பொக்கிஷமாக வச்சுருக்காரு. முன்னாடி ஒரு வேல் மாட்டியிருக்கு. அதில் அண்ணன் கூட ஏறிட்டு, அப்போல்லாம் ஷூட்டிங் மெட்ராஸில் தான் நடக்கும். அண்ணன் கூட ஏறிட்டு அதில் போயிடுது. போனோடனே என்னுடைய நச்சரிப்பு தாங்க முடியல. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய காமெடி நடந்து போச்சு. என்றைக்குமே ஒரு விஷயம் மைனஸ் தான் நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஏற்கனவே காலேஜில் படிக்கையில் இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா இங்கிலீஷ் தெரியணும்னு சொல்லுவாங்கள்ல. இங்கிலீஷ் சரியாக தெரியாதனால்தான் சத்யராஜ் மாதிரி ஒரு அளவுக்கு
நல்ல நடிகரோ, மணிவண்ணன் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் சினிமா கிடைச்சாங்க. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கறதுக்கு நின்றுருக்குறோம், பியூசியில் சேர்றதுக்காக. நான் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். பக்கத்தில் மணிவண்ணன், அவர் மணிவண்ணனுக்கு நான் சத்யராஜன் தெரியாது, சத்யராஜுக்கு மணிவண்ணன் தெரியாது. நான் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன். என்ன குரூப்பு? செகண்ட் குரூப், நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பக்கத்தில் மணிவண்ணன், என்ன யாருன்னு தெரியாது. அவர் அப்ளிகேஷனில் ஹிஸ்ட்ரி, லாஜிக், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தார். எங்கிட்ட வந்தார், சார் என்ன ஒரு சின்ன டவுட், என்ன ஹிஸ்ட்ரின்னா தெரியுது, சரித்திரம், லாஜிக்னா தெரியுது, அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னாரு. தெரியலன்னா பேசாமல் தெரியலன்னு சொல்லலாம்ல. அப்படியே யோசித்தேன். அட்வான்ஸ் இங்கிலீஷ்னாங்க சார், இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், எவ்வளோ அட்வான்ஸ் கொடுப்போம்? ஒரு 100 ரூபா கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி இங்கிலீஷை கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்கன்னு நம்மளை நம்பி டிக் அடிச்சிட்டாரு. அது அட்வான்ஸ் இங்கிலீஷ் இல்லை, அட்வான்ஸ்ட் இங்கிலீஷு. மணிவண்ணன் என்ன நினச்சிட்டு காலேஜுக்கு போய்க்கிறாருன்னா, உள்ளே போனால் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட்டு, சி ஃபார் சாக்லேட், டி ஃபார் டேடின்னு எதையாவது சொல்லி கொடுப்பாங்கன்னு உள்ளே போயிருக்காரு. போனால் உள்ளே வந்து சாக்ரட்டிஸ், ஒத்தல்லோ, நம்ம ரத்தத்தில் படத்தில் சிவாஜி சார் பேச ஒத்தல்லோ, த டெஸ்டிமோனி கம்ஸ் திஸ் தட்னொன்னே அன்னைக்கு காலேஜை விட்டு ஓடி வந்தவர் தான் ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சார். நம்ம இப்படி தப்பு இங்கிலீஷ் பேசிட்டு இங்கே வந்தாச்சா. இப்போ அண்ணன் அங்கே ஏவிஎம்மில் வந்து டைம் பார்த்துக்குவோம், நம்ம பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம ஏவிஎம்மில் 2 மேக்கப் ரூம் இருக்குது. ஒன்று மக்கள் தலம் எம்ஜிஆர் மேக்கப் ரூம், ஒன்று நடிகர் தலம் சிவாஜி மேக்கப் ரூம். அதுக்கு பேரே சிவாஜி மேக்கப் ரூம்னு சொல்லுவாங்க. சிவாஜி சாருக்கு ஷூட்டிங் இல்லாட்டி சிவகுமாரன் அங்கே தான் மேக்கப் போடுவார். இப்போ அண்ணனை போய் அரின்னு அரிச்சு நானும் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லி சரி ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சேதுபதினு ஒரு மேக்கப் மேன் இருந்தார். அவர் யாருன்னா புராண படத்துலேயே வேலை செஞ்சவர். திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை மாதிரி ஹீரோயினுக்கெல்லாம் நிறைய மையெல்லாம் போட்டு இங்கே கன்னத்துக்கெல்லாம் ரூஜெல்லாம் அடித்து, இந்த கண்ணுக்கு இமை இருக்குது பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ கலரெல்லாம் அடிச்சு விடுவாங்க. சாவித்திரி அம்மா, சரோஜாதேவி, பத்மினிக்கெல்லாம் ப்ளூ கலர் அடித்து திக்காக லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுவிட்டு, அவர் ரொம்ப தங்கமான மனுஷர். அவர் சிவகுமாரன் வந்து ஏபிஎன் படத்தில் வந்து நிறையா கிருஷ்ணராவும் முருகராவும் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிவகுமாரன்கிட்ட வந்துட்டார். அவர் வந்ததுக்கப்புறம் சிவகுமாரன் புராண படமே நடிக்கலை. புறா அன்னக்கிளி, பட்டிக்காட்டு ராஜா, புது வெள்ளம்னு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு, புவனா ஒரு கேள்விக்குறி, இப்படியா படம் நடிச்சிருக்காரு. சேதனனுக்கு கை அப்படியே துடிக்குது. நம்ம பழைய மாதிரி இந்த மாதிரி மேக்கப் போடுறதுக்கு யார் நம்மளுக்கு கிடைப்பாங்க அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் பலிகடா மாதிரி நம்மளை கொண்டு போய் விடலாமா? நம்ம பையன் பேர் ராஜு, என் பேர் அப்போ சத்யராஜ் இல்லை, ராஜ், ஒரிஜினல் பேர் ரங்கராஜ். நம்ம பையன் ராஜு சேது கொஞ்சம் கரெக்டாக மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி சிரிக்கிறாரு, ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னாரு. அவருடைய இப்போ லட்சியம் எத்தனை வருஷத்து கனவு, எல்லாம் டப்பா எல்லாம் எடுத்து வச்சு ப்ளூ கலரு, சிவப்பு கலர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, அப்போ சிவாஜி சார் இந்த ரங்கசாமி என்கிட்ட 3 விக்கு வச்சிரு, 3 விக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதுக்காக இவ்வளோ கேவலமாக இருக்காது. முடி இருக்கு. நம்ம எஸ்ஜே சூர்யா படத்தில் ஒரு டைலாக் வரும், இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியே முடி இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற லெவல்லையே ஒரு தலை. சரி விக்கெல்லாம் வச்சார். வச்சு கண்ணுக்கு மையெல்லாம் எழுதி இங்கே ப்ளூ கலர்லாம் அடித்து, தம்பி உங்களுக்கு வந்து லிப்பு உதடு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது, அதை கட் பண்ணி கொஞ்சம் சன்னமாக்கிடலான்னு சொல்லி நம்ம ஹிந்தி ஆக்டர் தேவானந்த் இருப்பார்ல, அப்படி ஆக்கிட்டார், உதட்டை சன்னமாக்கிட்டார், ஒரு கோடு போட்ட மாதிரி ஆகி இப்போ எல்லாம் இப்போ ரெடியாகி வர்றேன். இங்கிருந்து இது வரைக்கும் சரோஜாதேவி மாதிரி இருக்கிறேன். இங்கிருந்து கண்ணை மட்டும் பத்மினி மாதிரி இருக்குது, லிப்பு வந்து இந்தி நடிகர் தேவானந்த் மாதிரி பண்ணிட்டார். இப்போ பலிகடா மாதிரி அண்ணன் மாரியம்மன் திருவிழான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அண்ணன் ஜெயகணேசன், சுஜாதாமா இவங்கெல்லாம் செட்டில் இருக்கிறாங்க. என்ன அப்படியே வந்தார். நம்ம ஸ்டில்ஸ் ரவி இல்லை, இப்போ ஸ்டில்ஸ் ரவி கூப்பிட்டு, எப்பா நம்ம பையன் நம்ம தெரிஞ்ச பையன்ப்பா, ஒரு நல்லபடியாக ஒரு 40-50 ஸ்டில் எடுத்து கொடுத்து இதை வச்சு தான் அவன் சினிமா சான்ஸ் தேடணும் அப்படின்னாரு. இப்போ ரவி வந்தார், லைட்டு போட்டார். தெரிஞ்சு போச்சு.
எந்த ஆங்கிள்லையுமே நல்லா இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்படினாரு அப்படின்னாரு, லைட்டு கொஞ்சம் மேலே தூக்குப்பா அப்படின்னாரு, கீழே தூக்குப்பா அப்படின்னாரு, இப்படினாரு அப்படின்னாரு. ரொம்ப ஸ்டில்ஸ் ரவி டயர்ட் ஆகிட்டாரு. சரி எந்த ஆங்கிள்லேயுமே நல்லா இல்லை, சரி எப்படி இருந்தாலும் அண்ணன் சொல்லிட்டு வந்து டிச்சுக்கிட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்டில், கிட்டத்தட்ட 100 ஸ்டில் எடுத்தார். என்ன அது நம்ம விழலுக்கு இறைத்த நீருங்கிறது முடிவானதுக்கப்புறம் எவ்வளோ எடுத்தானே பள்ளின்னு ஒரு 100 ஸ்டில் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் கழுவி வந்தது. சிவகுமாரன் வீட்டுக்கு கிருஷ்ணா நாயுடு ஸ்ட்ரீட் 14 நம்பர் மேலே ஒரு ரூம் இருக்குது. அங்கே போய் உட்காந்து, அண்ணா இதில் ஒரு 100 ஸ்டில் இருக்குது, இதில் ஒரு நல்லா தேர்ற மாதிரி ஒரு 10 ஸ்டில்லை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா. சிவகுமாரன் இது வேண்டாம், இது கொஞ்சம் சரியில்லை, இது லைட்டிங் சரியில்லை, இது வந்து கொஞ்சம் ஷேடோ வந்துருச்சு, இது கொஞ்சம் ஆங்கிள் சரியில்லைன்னு. அண்ணா எல்லா ஃபோட்டோ அந்த பக்கம் போயிடுச்சுங்கண்ணா, ஏதாச்சும் ஒரு 10வது இருந்தால் தானே தூக்கிட்டு போய் கம்பெனி இறங்கி சான்ஸ் தேட முடியும். ஓ எல்லாம் இந்த பக்கம் போயிடுச்சா சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 10 இந்த சீட்டு குலுக்கி போட்டு நடுவில் எடுக்கிறது இல்லை அந்த மாதிரி. சரி பையன் என்ன பண்ணு சொல்லிட்டு ஒரு 10 ஸ்டில் எடுத்து கொடுத்தாரு. நான் அப்பப்போ பாய்கிட்ட தொட்டு பார்த்துக்கிறேன். டிரைவிங் லைசன்ஸ் இருக்குதுடா, கவலைப்படாத. ஆமாம், ஆக்டோபஸுக்கு வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் இப்போ பாயிண்டில், சரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது விட்றா பார்த்துக்கலாம், 2ல் ஒரு கை பார்த்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா சிவகுமாரதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. போனோம் கம்பெனியாக சான்ஸ் கேட்டாலஞ்சோ எங்கேயும் கிடைக்கலன்னு. சரி நம்ம தான் ஆக்டோபஸ் தானே, லட்சியம் கிடையாது, சினிமா நடிகனாகி சாதிக்கணும் லட்சியம் கிடையாது. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம சொந்தக்கார பொண்ணு உடல்பேட்டில் மகேஸ்வரின்னு சொல்லி நம்ம சொந்தக்கார பொண்ணு சிவகுமாரன் ரொம்ப இம்சை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். ஏன்னா நான் சொன்னேன், அண்ணா நம்மளுக்கே ஒன்றும் சான்ஸ் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோம், கல்யாணத்தை பண்ணிட்டு என்னங்கண்ணா பிரச்சனை அப்படின்னு. இல்லை அது வேறு இது வேறு, அது கல்யாணத்தை பண்ணிக்கங்க. என்ன வயசாச்சுனார்? 25 வயசாச்சு அப்படின்னா. இப்போ 25லேயே கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு பையனெல்லாம் பிறந்து உங்களுக்கு 45 வயசாகலையே எனக்கு 20 வயசாச்சுன்னா அவன் குடும்பத்தை பார்த்துக்குவான்னு ஒரு பெரிய லாஜிக் சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் இப்போ அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு வேலையும் பார்க்குறதில்ல. இப்போ சின்ன வயசு 36 வயசு தான் ஆச்சு. 63 ஓகே அண்ணா 60 சரி. இப்போ கல்யாணமான புதுசில் என் சம்சாரத்தை தேடிட்டு ஆக்டோபஸ் பைக்கில் ஏறிட்டு பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடை. அங்கே இந்த 22 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க, தாசப்பிரகாஷ் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பேசாமல் பீச்சுக்கு போக வேண்டியதானே. ஏன் சார் இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு சார் ஐஸ்கிரீம் விற்கும்? ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கும் சார். எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ சார் லாபம் வரும்? அது டெய்லி ஒரு 250 ரூபா வரும். 1000 ரூபாய்க்கு 250? 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 250 தான், மாதம் 7500. இன்றைக்கி என்ன வருது கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 75,000 ரூபா, லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வருது. அட்ரா சக்க சேடா நடிக்க வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஐஸ்கிரீம் வச்சு சம்பாதிச்சிக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல கடையை பிடிச்சி அந்த கடையை விலைக்கு வாங்கி இந்த மிஷின் ஒரு 35,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டால் அங்கே அந்த பீச் ஓரத்தில் 1000 ரூபாய்க்கு விற்கும் இல்லையா. எங்களுக்கு டெய்லி 85 ரூபா டெய்லி. இதில் எப்படி இருக்குது, கழுவுறதுக்கு இந்த கப்பை கழுவுறதுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகாது. இழுத்து முடியாச்சு, ஐஸ்கிரீம் முடிஞ்சது. அடுத்தது என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை விட புத்திசாலி. ரொம்ப புத்திசாலின்னா காது வழியாக மூளை அப்படியே கீழே வழி, அந்தளவுக்கு புத்திசாலி. உள்ள இடம் பத்தாது, அந்தளவுக்கு புத்திசாலி. போய் தேவி பேரடைஸில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் போனால் முதலே போய் டிக்கெட் வாங்கிட்டு ஏற்ற அப்படி வந்து ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு 7 மாடி ஹோட்டலு. அங்கே போய் சாயந்தரம் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறம் சினிமாவுக்கு போகிறான்னு போய் காஃபி சாப்பிட்டோம். நம்ம புத்திசாலி இந்த மூளை காது வழியாக மூளை வழியுமே உங்களுக்கு பேர் தெரியும், மாட்டி விடக்கூடாதுங்கிறக்கா அவர் பேர் சொல்ல போய் என்ன அப்படின்னா, யார் தெரியுமா சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, பல இரும்பு வியாபாரம் பண்ணி இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டிக்கிறேன் சார். துருப்பிடிச்சி இரும்பில் இவ்வளோலாம் வருமா சார்? என்ன சார் துருப்பிடிச்சி இரும்பு, இந்த ஸ்கிராப்பில் அந்த இரும்பு எடுத்து அதெல்லாம் விற்றோம்னா அது ரேஞ்சே வேறு, நம்ம இதே மாதிரி 4 ஹோட்டல் கட்டலாம் சார். அப்படியா, சரி எங்கேயாச்சும் இந்த பழைய இரும்பு கிடைக்குதான்னு பாருங்கள். என்ன வித்தியாசம் பாருங்கள், ஐஸ்கிரீம்லேருந்து விட்டால் நேராக துருப்பிடிச்ச இரும்பு. ஏதோ ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்தால் நஷ்டம் வந்துன்னா ஒரு ஜூஸ் கடை வச்சான்னா ஓகே, நேராக அப்படியே துருப்பிடிச்ச இரும்பு. அது எங்கேயோ இந்த ஹார்பரில் வந்து ஒரு பழைய இரும்பு வாங்கி 1 லட்சம் ரூபா கையில் காசு இல்லை, போய் ஒரு சேட்டுக்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு வந்து 1 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். கொஞ்சமாக தான் நஷ்டமாச்சு, 1,35,000 ரூபா நஷ்டம், வட்டியோடு சேர்ந்து போச்சு.
ஆஹா, இது என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னா, இப்போ அவரை விட பெரிய அறிவாளி ஒருத்தர் கோயம்புத்தூர் இருக்கிறேன் என் ஃப்ரெண்டு, என் கூட ஸ்கூல்லேருந்தே படிச்சுக்கிறான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய புட்சாலியார் பண்ணி வச்சு பாருங்க. அவன்டே என்னடா இந்த ஐஸ்கிரீமு பழைய இரும்பு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, ஹைப்ரிட் சீடு இருக்குதுல்ல, நம்ம ஊர் பக்கம் இங்கே நிறைய விவசாயிகள் இருப்பீங்க தெரியும். அது வந்து ஒரே ஒரு சோளம் மக்காச்சோளம் என்னமோ IPKF என்னமோ ஒரு சொன்னான், ஒரு H3TC2 என்னமோ ஒரு கணக்கு சொன்னான். இந்த சோளத்தை விதைச்சி இங்கிருந்து பஞ்சாபுக்கு விற்றோம்னா ஒரே ஒரு விதை போட்டோம்னா இவ்வளோ சோளம் ஒரு கூடையாக வைக்கலான்னு சொல்லி, காசு இல்லைடா ஏற்கனவே ₹1,00,000 போட்டு அதுவும் போச்சு அப்படின்னா, விரலை பார்த்தா ஒரு மோதிரம் போட்டுதேன். மோதிரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதெல்லாம் இந்த பிஸ்னஸுக்கு அப்புறம் இது மாதிரி 10 மோதிரம் வாங்குறேன், நீ கழட்டி கொடுறா அப்படின்னா செயினையும் கழட்டி கொடுத்து மோதிரத்தையும் கழட்டி கொடுத்து எங்கே விற்ப அப்படின்னா, அது பஞ்சாபில் விற்றுறல அப்படின்னா. எங்கடா இடமே இல்லையே அப்படின்னா, இல்லைடா இந்த மலைமிச்சம்பட்டிக்கிட்டே தூக்கநாய்க்கும் பழத்துலேயும் 3 ஏக்கரா இருக்குது, அதை குத்தகைக்கு எடுத்து போட்டோம்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னா. விதைச்சாச்சு. விதைச்சதுக்கப்புறம் என்ன பில்டப்னா, என்னமோ ஒரு மக்காச்சோள விளையுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு தக்காளி விதைக்கிறோம், தக்காளி நாற்று போட்டு விதைச்சி 3 மாதம் கழித்து தக்காளி விளையறோம்னு நினச்சிட்டு இருந்தா அந்த செடியில் கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்கும்? சம்பந்தமே இல்லாத ஒரு விதை வந்துருச்சு. இதை ஏற்கனவே விற்று பஞ்சாபுக்காரங்கிட்ட அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டான். அவங்க எப்படின்னா இந்த டர்பன் கட்டிட்டு சிங்கு இந்த கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு பாங்கரா டான்ஸ் ஆடுவாங்கல்ல குடியிருந்த கோயிலில் வாத்தியார் பாட்டுக்கு, ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த கேஸு. அவனுக்கு கோயம்புத்தூரில் வந்து ரூம் போட்டு உட்காந்துட்டு அவனை வெட்டாமல் போக மாட்டேன்னு உட்காந்துருக்கானுங்க. இப்படியெல்லாம் தப்பிச்சு வந்து இப்போ மறுபடியும் என்னாச்சு, இல்லை சரிப்பட்டு வராது, நம்ம பேசாமல் சினிமாக்கே வந்துடலாம், இந்த வியாபாரம் பண்ணுறதை விட சினிமா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர்கிட்ட கதை விவாதத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது டைரக்ட் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் தெரிய வேண்டியதில்லை, நல்லா கதை சொன்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. அங்கே போய் அப்படியே டிஸ்கஷன்லையும் போனேன். அப்படியே அந்த டிஸ்கஷனுக்கு போயிட்டுருக்கையில் நம்ம மணிவண்ணன் கூட மறுபடியும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த பழைய இந்தி படத்துலேருந்து அந்த பழைய பாட்டு பாடுனா ஞாபகம் வந்துடும். யாதோன் கி பாராத்னு, ஓ இவன் தான் நம்ம தம்பி தான்டா, சின்ன வயசில் காணாமல் போன தம்பி அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாள் கழித்து மணிவண்ணனை பார்க்குற, நீங்கள் நானே தான் உங்களுக்கு அந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் சொன்னல அதே. நாரோடி மண்ணில் 2 வாத்தியார் சந்திக்கும் போது நீ என்னை போலவே இருக்கிறாய், நீயும் என்னை போலவே இருக்கிறாய்ன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சேருன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டு. அப்போ தான் இந்த 100வது நாள்னு ஒரு படம் வந்தார். நீங்கள் என்ன இதில் ஒரு சின்ன வெள்ளன் கேரக்டர் இருக்குது நடிக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை தலைவரை, நம்ம நடிச்செல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் வேலைக்காக நடித்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, பேசாமல் உள்ளதுக்குள்ளே சினிமாவில் உள்ளதுக்குள்ளே கஷ்டமான விஷயம் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறத டைரக்டர் தான். பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் முடியல, பேசாமல் நான் டைரக்டர் ஆகிடலான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் கோபம் வந்துச்சு. என்ன டைரக்டர்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்கராட்டமாக தெரியுதா? நீங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் இருக்குது, போய் நாளைக்கு சாயந்தரம் ஷூட்டிங் வரையில் மொட்டை அடிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. மொட்டை அப்படின்னு யோசித்தேன். இந்த தலையை வச்சுட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் யோசிப்பானா? மணி ஒன்று அதை அடிக்க வேண்டாம், பிடிங்கி வீசினாலே முடிஞ்சு போயிருங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அந்த 100ஆம் நாளில் கொண்டு போய் சரி மொட்டை அடிச்சுட்டு. ஏன் சொன்னார்னா, உங்களுக்கு ஆள் வாட்ட சாட்டமாக உயரமாக இருக்கிறீங்களோடைய மூஞ்சி பார்த்தா ஒரு கொடூரமாக தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கண்ணெல்லாம் சின்ன கண்ணாக இருக்குது, ஏதோ மொட்டை கிட்டே அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக தெரியும் அப்படின்னு சொல்லி சரின்னு போய் அங்கே வாகினி ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங்கு. போய் மொட்டை அடித்தா ஒரு மனுஷன் கொடூரமாக மாறுறதுக்கு போல சாந்த சொரூபி ஆயிடுச்சு, முகம் அப்படியே புத்த பிச்சு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது மொட்டை அடித்தா கொடூரமாக தெரியும்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சா, இந்த கதை விவாதத்தில் உட்காந்துருந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் கதை தெரியும். நான் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிடுறேன். அந்த கொலையை அந்த படத்தினுடைய ஹீரோயின் நளினி பார்த்துடுறாங்க. நளினியை துரத்திட்டு வந்து நளினியை கொலை பண்ண போகல அந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜயகாந்த் வந்து ஃபைட் பண்ணி நளினியை வந்து எங்கிட்ட காப்பாற்றுறாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள லவ் டுவேட்டு அந்த சமாச்சாரமெல்லாம் வருதுன்னு யோசிச்சு இப்போ என்னடா பண்ணுறோம்னா, அங்கே ஒரு ரவுண்டு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடி எடுத்து நானே போட்டு ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு தான் நளினியை துரத்துறோம். அதனால வந்து அந்த ஏற்கனவே பண்ண கொலையினுடைய ரத்த முகத்தில் தெளிச்சிருக்குமில்ல,
ஒன்று அந்த ரத்தம்னா அந்த சிவப்பு கலர் பெயிண்ட் சினிமாவில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து மூஞ்சியில் சலார் நடிச்சோன்னா இப்போ கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு சிவப்பு கலர் ஜர்க்கின் நம்ம பார்த்திவன் போட்டிருக்காரு இந்த கலரில் ஒரு ஜர்க்கின் பளீர்னு போட்டோன்னா நமக்கே கொஞ்சம் கொடூரமாக இருக்கடா, பையன் தேறிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஆக்டோபஸ் வந்துட்டடா டே அடிச்சுட்டு போல தான் தெரியுது. ஏன்னா லுக்கு வந்து ரொம்ப டெரராக இருக்குது, லுக்கு ரொம்ப டெரராக இருக்குடா. இறை கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு இடத்துல இறை சிக்கிருச்சு, எடுத்து வாயில் போட்டுக்க விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. 100வது நாள் படம், 100வது நாள்னு ஒரு படம் உங்களுக்கெல்லாம் எல்லாமே ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு 2-3 நாள்லேயே படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஸு. இதுக்கு நடுவில் நான், மணிவண்ணன், டைரக்டர் மனோபாலெல்லாம் கலைமணி சார் படம் இங்கேயும் ஒரு கங்கேன்னு ஒரு படத்துக்காக டிஸ்கஷனுக்காக அழகர் மலைக்கு போயிருக்கோம், மதுரைக்கு பக்கத்தில். போய் அப்படியே டிஸ்கஷன் வந்து அப்படியே சாவகாசமாக தான் நடக்கும். என்ன ப்ரொடியூசர் கலைமணி சார் அவரே செலவை பற்றி கவலைப்படல, ஜாலியாக உட்காந்து மெதுவாக கதையை ரெடி பண்ணிட்டுருக்குறோம். காலையில் தினத்தந்தி பிரித்தா ஹெட்டிங், ஜெயப்பிரகாஷ் என்ற மனநோயாளி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 பேரை கொலை செய்து விட்டார். வருத்தம் தான். கீழே 100வது நாள் படம் பார்த்த பிறகுதான் எனக்கு கொலை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. இதுக்கு வருத்தப்படுறதா ஒருத்தர் சந்தோஷப்படுறதா? ஒரு பக்கம் பாவம் ஒரே குடும்பத்தில் 9 பேரை கொலை பண்ணிட்டான் படுபாவி, இன்னொரு பக்கம் 100வது நாள் படத்தை பார்த்து பண்ணேன்னா ஏன்னா அந்த படத்தில் நான் தான் கொலைகாரன். அப்போ இந்த படம் பார்த்து அவனுக்கு ஒரு கொலவெறி தோணி இருக்குது. என்னடா அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் இந்த படம் எப்படி இருக்கு, எடுங்க வண்டியை விடுங்கப்பா, மதுரையில் போய் அந்த தியேட்டர் வழியா அந்த தியேட்டரில் போய் என்ன கூட்டம் இருக்குது பார்க்கலான்னா. இப்போ இருக்கிற ஏஜ் குரூப் நமக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு கூட்டம் நிற்கும், அந்த ரோடு வழியாகவே கார் போக முடியாது. உண்மையிலேயே நோ என்ட்ரி தான், டிராஃபிக்கு திருப்பி விட்டுருவான். இப்போ இந்த தியேட்டர் இருக்கான்னு தெரியல, ராஜாராம் தியேட்டர் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் ஈரோட்டில், இல்லைங்க? அங்கே தான் நான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் பார்த்தேன். ஸ்ரீகிருஷ்ணா தியேட்டர் இருக்கா, அது ஸ்ரீகிருஷ்ணா தான் ரிக்ஷாக்காரனும் உலகம் சுற்றும் வாலிபன் முதல் நாள் வந்து இங்கே ஈரோட்டில் தான் பார்க்குறேன். நம்ப மாட்டீங்க, அந்த தெருவுக்குள்ளேயே போக முடியாது, அவ்வளோ கூட்டம் நிற்கும். வாத்தியார் படத்துக்கு, எம்ஜிஆர் படத்துக்கு போனால் அதே மாதிரி கூட்டம் 100வது நாள் படத்துக்கு. ஆஹா அடிச்சிட்டோம்டா கோல்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு அடுத்த படம் தான் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் மணிவண்ணன் எனக்கு எழுதி கொடுத்த வசனம் தான் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படிங்கிற வசனம். பாருங்க, இது ஒரு பெரிய வரலாறு. இந்த வரலாறு யாருக்கு தேவை? இது ஏன் பேசுகிறேன்னு தெரியலையே. சரி விடுங்க, கூப்பிட்டீங்க இல்லையா, ஃப்ளைட் டிக்கெட்டு போக வர ஃப்ளைட் டிக்கெட்டே 7-8 ரூபா ஆகும். இங்கே வந்தோன்னே காஃபி டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம எதையாச்சும் பேசணும் இல்லையா? அப்போ என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு வசனம் பேசினேன். அது பேசுனது அன்னைக்கு அடித்த அடி. அந்த ஒரே வருஷம், ஒரு வருஷத்தில் ஒரு மனுஷன் எத்தனை படம் நடிப்பான்? இப்போ ஹீரோவாக இருக்கிறவங்க இப்போ எல்லாமே பட்ஜெட் அதிகமாகிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு 1 படம் 2 படம் நடிப்பாங்க. நான் ஒரே வருஷம் 27 படத்தில் நான் தான் வில்லன். காணும் இடமெல்லாம் சத்யராஜ் நிறைஞ்சிருக்கிற மாதிரி. தீபாவளிக்கு 4 படம் வந்தால் 4 படத்துலையும் நான் தான் வில்லன். ரஜினிக்கும் கமலுக்கும் ஹீரோயின் வேணா மாறுவாங்க, வில்லன் மாறவே மாட்டான், நான் தான். அவ்வளோ படம் நடித்து என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து வில்லனாக பிஸி ஆகிட்டோம். அப்போ திடீர்னு சினிமாவில் கதாநாயகனுக்கு ஒரு பஞ்சம் வந்தது. திடீர்னு அந்த நேரத்தில் நடிக்க வந்த கதாநாயகர்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்க. ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ கதாநாயகன் தேவைப்படுதுன்னு என்னை கூப்பிட்டு கதாநாயகன் ஆக்கிட்டாங்க. நம்மளுக்கு டான்ஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏற்கனவே முதல் படத்தில் சான்ஸ் கேட்கல மட்டும் பொய் சொல்லிட்டேன். சட்டம்பன் கையில்னு முதல் படம், கமலஹாசன் தான் அதில் ஹீரோ, டூயல் ரோல். அந்த படத்தில் சான்ஸ் கேட்க போகும்போது அந்த டைரக்டர் டிஎன் பாலு கேட்டார், ஏன்பா உனக்கு ஃபைட்டிங் எல்லாம் தெரியுமா அப்படின்னாரு. நான் கோயம்புத்தூரில் கராத்தில் பிளாக் பெல்ட் சார் அப்படின்ட்டேன். உடனே நான் பிளாக் பெல்ட்னு போய் சொல்லியாச்சு. சாயந்தரம் ஆழ்வார்பேட்டையில் கமலஹாசன் சார் ஆஃபீஸுக்கு போய், சார் இப்படி போய் சொல்லிட்டேன் சார் அப்படின்னா, அது ஒன்றும் பரவாயில்லைங்கன்னு கிருபா மாஸ்டர் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தார். நீங்கள் வில்லனாக நடிக்கையில் அடிச்சு ஹீரோ அடித்தா எப்படி கீழே விழுகிறது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாட்டிங்கன்னா போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு.
இப்போ இந்த சான்ஸ் தேடி சுற்றிட்டு இருந்து சரியாக படம் அமையாத காலத்தில் ஒரு பெரிய காமெடி நடந்தது. நம்ம சண்முக பிரியன்னு ஒரு ரைட்டர் டைரக்டர், நம்ம ஈரோட்டுக்காரர், சேஷாய் பேப்பர் மில்ஸில் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு நம்மளை மாதிரியே கொஞ்சம் கிளம்பிருச்சு. நம்ம போய் சினிமாவில் போய் நம்ம போய் சினிமாவில் வந்து பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்து நாங்கள் 2 பேரும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, சண்முக பிரியனுக்கும் சினிமாவில் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. 2 பேர் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம். அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் சொன்னான், இதே இந்த மன அமைதி வர்றதுக்காக மெடிடேஷன் கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கே போய் கற்றுக்குது? இந்த மகேஷ் யோகி சென்டர்னு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே போய் மெடிடேஷன் கற்றுக்கன்னு சொல்லிட்டு நானும் சண்முக பிரியனும் ஒரே பைக்கில் ஏறிட்டு அங்கே போனோன்னா மெடிடேஷன் கற்றுக்கணும். என்ன நாளைக்கு வரும்போது அது எதுக்குன்னு இப்போவும் தெரியல, ஒரு வெள்ளை துண்டு, இது என்னமோ பூவு பழம் சம்திங் எல்லாம் வச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நானே இவர் பைக்கில் போயிட்டு போயாச்சு. போனோன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுங்க, உங்கள் பேர், ஊர், இப்பொழுது என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் ஓகே. நடிக்காட்டியும் கூட நடிகன் எழுதியாச்சு. அடுத்தது ஒரு காலம் இருக்குது, அதுதான் முக்கியமான இடம். அந்த காலத்தில் 3 கட்டம் இருக்குது. தற்போதைய உங்கள் மனநிலை. கட்டம் 1 மகிழ்ச்சியாக இருக்கிறது, கட்டம் 2 கவலையாக இருக்கிறது, 3வது கட்டம் மிகவும் கவலையாக இருக்கிறது. சரி, இப்போ நான் வந்து மகிழ்ச்சியே இல்லையே, சினிமாவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீம் கடையை மூடியாச்சு, இரும்பு கடையை மூடியாச்சுன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு டிக் அடிச்சுட்டு பக்கத்தில் ஈரோட்டுக்காரர் சண்முக பிரியன், நம்ம சேஷாய் பேப்பர் அப்படியே அள்ளக்கண்ணில் பார்க்குற மிகவும் கவலையாக இருக்கிறது. நம்ம என்னடா நம்ம இவ்வளோ நஷ்டமெல்லாம் பண்ணிட்டு வந்துக்கிறோம், இவர் சேஷாய் பேப்பர் மில்ஸில் ஈரோட்டில் வேலை செஞ்சு வசதியான குடும்பம், லீவ் போட்டு வந்து நடிக்கிறாரு, இவருக்கு எதுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது? சரி வாங்க உட்காருங்க. உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னே காதல் ஒரு மந்திரம், இந்த ஓம் டைப்பில் ஒன்று சொல்லி, அது இப்போ சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மந்திரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம், பர்சனல் மந்திரம். இது உங்கள் மந்திரத்தை அவர்கிட்டயோ அவர் மந்திரத்தை உங்ககிட்டயோ சொல்லக்கூடாது, ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கணும். இந்த மந்திரத்தை மறந்துடவும் கூடாது. நான் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், உள்ளேருந்து பேனை எடுத்து சார் சொல்லுங்கள் சார். ஷீரிங், ஷீங்களா ஷீரிங் சரி எழுதியாச்சு. லேசாக கண்ணை மூடுங்க, மூடிடும். அப்படியே 20 நிமிஷம் இருங்க. 20 நிமிஷம் கழித்து கண்ணை திறக்க சொல்லுவேன், மெதுவாக திறக்கணும். இப்போ 20 நிமிஷமாச்சு, மெதுவாக திறங்க. எப்படி இருந்ததுங்க? நல்லா இருங்க. மெடிடேஷன் ஞானம் அடைஞ்சிட்டோமாம்மா. சண்முகம் 2 பேர் பைக்குக்கு வந்தோம். ஆமாம், எனக்கு கவலையாக இருக்குன்னு சொன்னேன், உங்களுக்கு என்ன மிக கவலை, என்ன கவலை அப்படின்னு. இல்லை மிக கவலைன்னு டிக் பண்ணாதான் ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுப்பாங்கன்னு தான் மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குற ஒரு ஏமாத்துறாராம்மா. சரி இருக்கட்டு பின்னாடி பைக்கில் உட்காருன்னு சொன்னால், இப்போ அப்படியே பைக்கில் வர நார்மல் ஸ்பீடு தான், பட் ஸ்லோ மோஷனில் போகிறோமே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ரோட்டில் போகிறவங்களெல்லாம் பார்த்தா கேவலமாக தெரியுது எனக்கு, அற்ப மானிட புதர்கள். நாங்கள் 2 பேரும் ஞானம் அடைஞ்சிட்டு எஸ்டியில் போயிட்டுருக்குறோம். இவங்கெல்லாம் பொருளுக்காகவும் புகழுக்காகவும் ஆசைப்பட்டு கொண்டு நாயா பைய அலையிறாங்க. நம்ம அப்படியே முகம் வந்து சாந்த சுரபியாக, கண்ணெல்லாம் இப்படி இருக்குது, அப்படியே ட்ரௌசியாக போய் அங்கே போய் அவர் சுந்தர்ராஜ் ஆஃபீஸில் தான் டிஸ்கஷன். போய் ஒன்றும் இல்லை, போய் இறங்கணும்னு ஒரு கொசு கடிச்சிடு, முடிஞ்சு போச்சு. ஞானமெல்லாம் ஒரே கொசுக்கடி, ஒரு கொசுக்கடியோடு முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் காமெடி பண்ணி இப்படியே பொறுப்பு இல்லாமல் நடித்து என்னமோ ஜாலியாகவே அப்படியே வாழ்க்கையோ உண்மையிலேயே ஜாலியாக தாங்க. நான் சந்தோஷமாக, நான் நினைக்கிறேன், தெரியல, எல்லோரும் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மனுஷன் நானும் ஒருத்தன். இது புழுகலை, சிவகுமாரன் கண்டிப்பாக தெரியும். இது காரணம் இதுதான். ஏதோ இப்படி போனால் அப்படி போனால் அப்படி போப்பா, இப்படி ஒரு புத்தி இருந்துட்டுருக்கையில் நமக்கு இந்த புத்தகங்களெல்லாம் கைக்கு வருது. ரொம்ப நேரம் ஆகி போச்சா, பரவாயில்ல. யாராச்சும் நான் கை தூக்கிடுங்க, உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் அப்படின்னு ஓடிடுவேன். அது கை தூக்கிட்டேன், ஸ்டாப்பா, சரி இருக்கட்டு சரி. இப்படி இருக்கையில் நடிச்சிட்டே இருக்கையில் நம்ம என்ன ஸ்டாலின் அவர்கள் ஐயாவை பற்றி பெரியாரை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அந்த ரூட்டையும் உள்ளே போவோம். ஏன்னா பின்னாடி நாளானிக்கு திண்டுக்கல்லில் பெரியார் பெஞ்சுன்னு ஒரு பெரிய மாநாடு இருக்குது, அதில் பேசணும். அது அந்த என்ன முழுமையாக இங்கே பேச முடியாது. நடிச்சிட்டே இருக்கையில் வேலு பிரபாகரன் ஒரு கேமராமேன்,
அப்போ அரைக்குறையாக டவுட்டு, சாமி இருக்குதா இல்லையா, எதுக்குடா வம்பு, இருக்குதோ இல்லையோ கும்பிட்டு போவேன். நைட்டு வந்து கண்ணை குத்திருச்சுன்னா இருந்து இது என்ன பிரச்சனை, ஒரு போகையில் ஹலோ அப்படின்ட்டு போக வேண்டியது தானே, இதில் என்ன கெட்டு போயிருப்போது ஒரு 5 நிமிஷத்தில் அப்படின்னு. வேலு பிரபாகரன் ஒரு கேமராமேன், பிக் பாக்கெட்னு ஒரு படம். எங்கள் சினிமாவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேமராவுக்கு தேங்காய் சுற்றுவாங்க. தேங்காயெல்லாம் சுற்றிட்டு போட்டு உடச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். பிரபாகரன், இந்த வேலு பிரபாகரன், யோ கேமராவை கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்த ஊரில் தென்னை மரமே கிடையாது, இங்கே வந்து தேங்காயை சுற்றுறீங்கன்னாரு. என்னடா இருந்தாலும் வித்தியாசமாக பேசுகிறாரு. சுற்றுறா அப்படின்னு தான் ப்ளம்ஸோ பேரிக்காயை சுற்றுங்கன்னாரு. ஏன்னா அமெரிக்காவில் தாமஸ் ஆல்வா அங்கே ஒருத்தர் ஸ்ட்ராங்காக கை தட்டுறார். நம்மளால் கருப்பு சட்டையா சூப்பர் அப்படின்னு ஒன்று இது ஒரு டைப்பாக இருக்குதே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கிறோம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம் சார் அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு தந்தை பெரியார் எழுதுன கடவுள்னு ஒரு புஸ்தகம், பக்தர்களுக்கு 100 கேள்வின்னு ஒரு புஸ்தகம் கொடுத்தாரு. படித்தேன் 2 நாள் யோசித்தேன். தப்புன்னு நம்ம இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா. இப்போதான் ஏதோ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துக்கிறோம், ஊற்றி மூடிடுச்சுன்னா வம்ப போயிருமில்ல. ஏற்கனவே நம்ம ஊரில் கீழே எஸ்எஸ்எல்சியில் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆச்சுன்னா மருதமலையில் மொட்டை, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆச்சுன்னா மருதமலை, பழனி, திருப்பதி 3 இடத்துல மொட்டையை நல்லா டீல் போட்டு அடித்தவன் நான். அவ்வளோ பிஸ்னஸ் டீலிங் நடந்திருக்குதுக்கு கடவுள் கூட. இப்போ திடீர்னு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் கழட்டி விட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஆப் அடிச்சிட்டாருன்னா சரின்னு படித்தேன். ஒரு 2-3 நாள் யோசித்து பார்த்தா ஆஹா இப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. இருந்தால் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது வந்து கடவுளோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. இருந்தால் தேங்க் காட் யூ ஒன்லி மேட் மீ அன் ஏத்திஸ்ட், மிக்க நன்றி கடவுளை என்னை நாத்திகனாக படைத்ததற்கு அப்படின்னு ஒரு குட் பாயிண்ட் போயிடுவோம். அவ்வளோதான மேட்ரு. கொஞ்சம் கைதட்டல் கம்மியாக இருக்குது, ஆத்திகர்கள் நிறையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோபஸ் ரூட்டை மாற்று. எல்லாம் மீம்ஸில் யூடியூப்பில் பின்னிடுவாங்கன்னு நினைக்கிறேன்ல. வரப்போ இந்த யூடியூப் நினச்சா முன்னாடி யூடியூப்பே வந்துட்டுருக்குது நம்மளுக்கு. சில சமயத்தில் சொல்லுவாங்க ஒரு மருந்து ஒன்று இருக்குது, இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா தலையில் உடனே முடி முளைச்சிடும். ஆனால் மருந்தை சாப்பிட்டு பிரமாதமான மருந்து, ஆனால் மருந்து சாப்பிடையில் தயவு செய்து குரங்க நினச்சின்னா அவ்வளோதான் போச்சு. அப்படின்னா நீங்கள் இந்த மருந்து அடிக்கையிலேயே குரங்கு வந்து டைவ் அடிச்சுட்டே இருக்கு. அந்த மாதிரி இப்போ எது பேசினாலும் யூடியூப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன கேப்ஷன் போடுவாங்க, என்ன போய் நம்ம சரி இப்போ அதை நினச்சி வாழவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு 2 டென்ஷன் தாங்க. அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா சிறகடிச்சு பறக்கலாம். முதல் டென்ஷன் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத கவலையை தூக்கி வீசுங்க. 2வது நாம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்க இருக்கணுமே ஆசைப்படுறதையும் தூக்கி வீசிருங்க. உலகத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், உன்னை பற்றி உலகம் கவலைப்பட வேண்டாம். ரைட்டு, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆளு. இப்படி இருக்கிறவங்க கையில் ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க. ஓஷோ, ரஜினீஷ், கொஞ்சம் சில பேர்த்துக்கெல்லாம் கொஞ்சம் ஓஷோன்னு ஒன்று அப்படி இருக்குமில்ல. அதை பார்த்தேன். நானும் அப்படி தான் இருந்தேன். புக்கில் பிரித்து பார்க்குற உள்ள நிறைய ஃபோட்டோ இருக்குமான்னு பிரித்து பார்க்குறேன். ஏதாச்சும் படங்கள்லாம் இருக்குமான்னு ஒரு படத்தையும் கூட காணும். அவர் ஏதோ வேறு 600 புக்கு எழுதியிருக்காருங்க. 600 புக்கு எழுதியிருக்காரு ஓஷோ. ஒரே ஒரு புக்குக்கு பேர் தான் காமத்திலிருந்து கடவுளுக்கு, ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை தவிர 599 புக்கு வேற. நம்ம என்ன பண்ணோம், 599 விட்டுட்டு இது ஒன்றே அப்படின்னு நல்லா வச்சு அப்படி இல்லை. நம்ம கையில் வந்து ஒரு புக்கு கிடச்சி, அந்த புக்கு பேர் வந்து என் பாதை வெண்மேகங்களின் பாதை. இப்போ நான் சொன்ன பாருங்க, எதை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு. அந்த மேகம் இருக்குதே, மேகத்துக்கு வந்து ஷேப்பும் கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. இப்படி காத்தடிச்சா இப்படி போய்க்கு, அப்படி காத்தடிச்சா அப்படி போய்க்கு, மழையாக பெஞ்சிருச்சுன்னா காணாமல் போயிடும். அதுக்கு வந்து ஷேப்பும் கிடையாது, இல்லை இலக்கும் கிடையாது. அது பாட்டுக்கு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்குது. என்னடா இவன் என்னமோ புதுசாக சொல்கிறானே இந்த ஓஷோ. ஏன்னா புத்தக திருவிழாவில் ஒரு 2 விஷயமா புக்கை பற்றி பேசணுமில்ல. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வேறு ஏதாச்சும் புக்கை அப்படி இப்படி பேசியிருப்பாங்க. என்ன எந்தாலும் வித்தியாசமாக சொல்கிறானே. உள்ளே படித்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னுடைய சிறைச்சாலைகளை நீயே அமைத்து கொள்கிறாய், உன்னுடைய ஜெயிலை நீயே கட்டுற, உன்னுடைய சிறைச்சாலைகளை நீயே அமைத்து கொள்கிறாய். சிறைச்சாலையின் சாவி உன்னிடம் இருப்பதால் நீ வெளியில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய்.
அதை உன்னுடைய நீ உன்னால் உருவாக்கப்பட்ட சிறைச்சாலையை உடைத்து கொண்டு வெளியே வந்து 360 டிகிரியில் இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் உண்மை என்னன்னு தெரியும். அதாவது இந்த உலகத்தில் 600 கோடி மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் 600 கோடி பாயிண்ட் ஆஃப் வியூ வாழ்ந்துகிட்டு இருக்குது. பாயிண்ட் ஆஃப் வியூ என்பது உன்னுடைய கோணம். பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வெளியே வந்தாத்த வியூ. இப்போ நான் ஒரு இப்போ ஒரு ப்ரௌன் கலர் கண்ணாடி போட்டிருக்கேன். ஈரோடு வந்து எனக்கு ப்ரௌன் கலராக தான் தெரியும். பச்சை கலர் கண்ணாடி போட்டால் பச்சை கலராக தெரியும். கருப்பு கலர் கண்ணாடி போட்டால் கருப்பு தெரியாது, கருப்பு கலர் இருக்காது. கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா தான் உண்மையான நிறம் என்னன்னு தெரியும். கண்ணாடி கழட்டிட்டு பார்த்தா சரியாக தெரியாது, அது வேறு விஷயம். சொல்கிறேன், இது எதுக்கு போட்டிருக்குன்னா நம்மளுக்குள்ளே என்னங்க ஒளிவு மாதிரி கொஞ்சம் லெஃப்ட் கண்ணு வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டை சும்மா அடிக்கடி தண்ணி வந்துட்டுருக்கேன். அது சமயத்தில் வந்து டிவியில் பாட்டு சத்யராஜ் கண் கலங்கினான், அண்ணன் சிவகுமாரன் ஜமீன்தார் வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நான் சத்யராஜ் கண் கலங்கினார். டிவிக்கு என்ன தேவை தெரியுங்களா? யாராச்சும் அழுகணும், யாராச்சும் அழுகணும். இந்த நண்பன் படத்தில் வந்து நண்பன் ஒரு படம், விஜய் படம் 100 நாள் ஓடி இருக்குது. அந்த படத்துக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஷீல்டு கொடுக்குறாங்க. நம்ம தம்பி சத்தியன் நல்ல காமெடி நடிச்சிருப்பார். அதுக்கு வந்து நம்ம கார்த்தி, நம்ம கடைக்குட்டி சிங்கம் ஷீல்டு கொடுக்குது. கடைக்குட்டி சிங்கம் வந்து சத்தியனுக்கு ஷீல்டு கொடுக்குது. மாதம்பட்டி சிவகுமாரனது என்னை சினிமாவில் நடிகருக்கு அனுப்பிச்சி விட்டார் ஒரு 5000 ரூபாய் கையில் கொடுத்து. கார்த்தி பேசல இந்த மாதம்பட்டிக்கு போனது, அங்கே விளையாடுறதெல்லாம் பேசல எனக்கு கொஞ்சம் கண் கலங்குச்சு. லேசாக இப்படின்னு பாருங்க, டிவிக்காரன் எனக்குன்னு ஒரு தனி டிவி, ஒரு 10 டிவி இருக்குது. மேலே அவ்வளோ விஜய் இருக்கார், நம்ம கார்த்தி இருக்கிறாப்புல எல்லாம் இருக்கிறாங்க. எனக்குன்னு தனி ஒரு டிவி. என்ன அந்த அழுகிறத காட்டணும். இப்போ தேம்பி அழுகிறதுக்கான ஏதாச்சும் வருமா? இப்போ டிவி வச்சோன்னு நம்மளுக்கு அழுகாச்சு நின்று போச்சு. எப்படி வரும்? இப்படியெல்லாம் பல காமெடிகள் நடந்தாச்சு. இப்படி தான் நடிச்சிட்டு இருந்தானுங்க. ஒரு ஸ்டேஜில் தப்பாக படமெல்லாம் நடித்து நம்ம இந்த ராசிக்கு போக மாட்டோம். தப்பாக படமெல்லாம் நடித்து ஹீரோவை வந்து மார்க்கெட் போயிடுச்சு. போனோன்னா போட நல்லா சம்பாதிச்சு இனி போய் அவங்களுக்கு போய் அப்பனா நடிக்க முடியாது, இனி போய் வில்லனா அடியும் வாங்க முடியாது போன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குன்னூருக்கு பக்கத்தில் வண்டிச்சோலைன்னு ஒரு ஊர் இருக்குது. சூப்பராக இருக்கு அண்ணன் சிவகுமாரனுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் சிவகுமாரன் தான் சாட்சி. அங்கே போய் உட்காந்தாச்சு. நடித்த வரைக்கும் ஹீரோவை நடிச்சாச்சு. இனிமேல் வால்டர் வெட்டியில் மக்கள் என் பக்கம் பூவழி வாசல் அமைதி படையும் அது இது நடிச்சிட்டு இனி போய் அவனுக்கு அப்பா நடிச்சுக்கிட்டு போங்கடா அப்படிங்கிற போய் அங்கே போய் உட்காந்தாச்சு. உட்காந்தான்னா இந்த புத்தகம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை மாற்றுது பாரு. ஒரு புக்கு படித்தேன், அதில் ஒரு குட்டி கதை எழுதியிருக்குது. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, போர் அடித்து போய் இனிமே இருந்து என்ன செய்ய போகிறோம், செத்தாவது தொலைலாமன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்கா போகிறான். போய் சூசைட் பண்ணலான்னு மலையிலேருந்து குதிக்கலான்னு போகல, செத்து என்ன போக போகிறோம், வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு திரும்பி பண்ணிட்டான். அது மாதிரி வயசாயிருச்சு, நிறைய பேர் வந்தாச்சு, அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி இவங்கன்னு வந்தாச்சு. இனிமே நீ டுயட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் டுயட் பாடுவேன்? இனிமே நடிக்கணும்னா பணம் சம்பாதிக்கணும், அப்பனா நடிச்சா தான் முடியும் இப்படின்னு உட்காந்துருக்கிற நேரத்தில் ஒரு தெலுங்கு படத்துலேருந்து வாய்ப்பு வந்தது. கோபிச்சந்தன் ஒரு பெரிய ஹீரோ தெலுங்கு. நம்ம இந்த சிறுத்தை அஜித் படம்லாம் டைரக்ட் பண்ணார்ல சிவா, அவர் தான் டைரக்டர். சார் ஒரு தெலுங்கு படம் சார், ஹீரோக்கு அப்பாவை நடிக்கணும் சார் அப்படின்னு நம்மளுக்கு என்ன போய் அப்பாவை நடிக்க கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு யோசனை. சார் எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது சார். இந்த தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் வந்தது, ஆமீர் கான் படம். அவனுக்கு ஒரு குறைபாடு, அதுக்கு பேர் டிஸ்லெக்ஸியாவே என்னமோ சம் குறைபாடு, எந்த மொழியுமே வராது. அந்த குழந்தைக்கு வந்து ஆமீர் கான் தான் அவரை சரி பண்ணுவார். நான் சொல்கிற ஒரு காமெடியாக சார், நான் அங்கே என்னென்னா டைரக்டர் தமிழாள், கோபிச்சந்த் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவர், ஹீரோயின் த்ரிஷாக்கு தமிழ் தெரியும், கேமரா மதி தமிழாள், டைரக்டர் தமிழாள், அசிஸ்டன்ட் இத்தனை பேர் தமிழாள், படம் மட்டும் தெலுங்கு படம். நான் சொன்னேன், நான் வந்து இந்த தாரே ஜமீன் பர் குழந்தை மாதிரி சார், எனக்கு வேறு மொழியே வராது, ரொம்ப கஷ்டம் சார்னு. அங்கேருந்து டைரக்டர் நம்மளை விட கொஞ்சம் புட்சாலியாக தான் இருக்கணும் நியாயமாக. அவர் வந்து சார் அங்கே அந்த தாரே ஜமீன் பர் குழந்தைக்காவது ஒரே ஒரு அமீர் கான் தான் இருந்தார் சார், இங்கே ஒரு 10 அமீர் கான் இருக்கணும், தைரியமாக வாங்க சார் அப்படின்ட்டு. போயாச்சு. முதல் நாள் தெலுங்கு படம். இந்த ரொம்ப பல வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு அப்பாவை நடிக்கிறோம். நம்ம அப்பா தானே தெரிஞ்சு போச்சு. ஹீரோ இன்னொருத்தர் இருக்கிறாரு, இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஈகோ கேரவனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை புறக்கிட்டார். சார் நீங்கள் வயக்காட்டில் அப்படியே நின்றுருக்கிறீங்க சார். அங்கேருந்து ஹீரோ வராரு. நெஞ்சை பிடிச்சிட்டேன், ஆஹா நம்ம ஹீரோ இல்லையா,
இங்கு வேறொருவர் ஹீரோ என்று இருக்கிறார். கூல் கூல் கூல், பரவாயில்ல பரவாயில்ல, பொறுத்துக்கடா. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தானே அங்கேருந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஏரோப்ளேன் பிடிச்சி வந்திருக்கிறேன். ஏற்றுக்க அமைதி அமைதி. போய் நின்னாச்சு. நானும் கோபிச்சந்த் நடிச்சிட்டு இருக்கிறோம். கோபிச்சந்துக்கு ஜோடி திரிஷா. கதைப்படி திரிஷாக்கு நான் மாமா. தெலுங்கில் ஓடி வந்து மாமா காரு அப்படின்னா செத்தே போயிட்டேன். இப்படி ஒரு பொழப்பு தேவையா? அட என்னடா. அப்புறம் 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு. அட்வான்ஸ் ஒரு செக்கு வந்தது. 10 நாள் கழிச்சு இன்னொரு அமௌண்ட் வந்தது. 10 நாள் கழிச்சு இன்னொரு அமௌண்ட் வந்தது. அந்த காசு வர சரி சரி சரி, மாமகாரோ நாணகாரோ ஏதோ பணம் வருது உடங்கடா அப்படி ஜாலியாக தெலுங்கில் போய் அப்படியே செட் ஆகி சில சமயத்தில் நம்மளுக்கு மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக மாறும். எப்படி எனக்கு மணிவண்ணுக்கு இங்கிலீஷ் தெரியாது ப்ளஸ்ஸாக மாறிச்சோ, அது மாதிரி ஹீரோவாக மார்க்கெட் போனதே ப்ளஸ்ஸாக மாறி நம்மளுக்கு கட்டப்பான ஒரு கேரக்டர் பாகுபலியில் நடிக்கிற மாதிரி உலகம் பூரா தெரியுது. போய் அன்னைக்கு மெட்ராஸ் ஏர்போர்ட் நின்றுக்கிறேன். ஒரே சைனீஸ் பொண்ணுங்களாக சைனீஸ் பொண்ணுங்க பசங்க, இது வேற பொண்ணுங்க பசங்க எல்லாரும் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. அது மாதிரி இந்த இதுதான் வெண்மயங்களின் பாதை. இப்போ நான் பார்த்திபன் சார் பேச விட்டலாமா சார்? நீங்கள் பேசுங்க. இல்லை நிறைய ஆகிப்போச்சு, டைம் ஆகிப்போச்சு, ஒரு 7:45 ஆகிப்போச்சு. நீ தீர்ந்து போச்சு. சிவகுமாரண்ணே சிவாஜி ஒரு சகாப்தம்னு பேசணுன்னு இங்கே பாருங்க அண்ணா, எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சரி போனால் போதுன்னு விட்டுலாம். என்ன விட்டுட்டு அது வேறு ஸ்டாலின் குணசேகரன் சார் எம்ஜிஆர் படத்து வசனமெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சொன்னார்ல, அதுக்காக ஒரு 2 வசனம். ஏன்னா அங்கே 2 லைன்லேயே அடித்து நம்மால் காலி பண்ணிடுவார்ல. அலிபாபா 42 ஒரு வசனம். எப்படி வசனம் பாருங்கள், அதுக்குள்ளே 1008 பொருள் இருக்குது. நாங்கள் அதை பொழிப்புரையே எழுதுவோம். அதுக்கு இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். எப்படி வசனம்? இருக்கிறவன் பயந்து சாவான். இருக்கிற சொத்து சுகமெல்லாம் போயிருமோ, இதை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைக்கெல்லாம் நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் போயிருமோ. இருப்பவன் பயந்து சாவான், இல்லாதவன் துணிந்து சாவான். எப்படின்னா நம்ம ஆள் பின்றார் இல்லையா? அதேமாதிரி நான் ஏன் பிறந்தேன் படத்தில் ஒரு இதுக்கு போவார் இன்டர்வியூக்கு. மேஜர் சுந்தரா இன்டர்வியூ பண்ணுவார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்து கேட்பார், சரி உன்னுடைய கொள்கை தான் என்ன அப்படிம்பார். அழகிறவங்கள சிரிக்க வைக்கணும், சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்கணும், அவ்வளோதான் அப்படிம்பார். அழறவங்கள சிரிக்க வைக்கணும், பொது உடைமை வந்துருச்சா, சிரிக்கிறவங்கள சிந்திக்க வைக்கணும், அவ்வளோதாங்க. உனக்கு கடவுள் நம்பிக்கை நிறையா இருக்க, உன் இஷ்ட தெய்வம் எங்கள் அம்மா. இப்படி எக்கச்சக்கமாக நாரோடி மன்னன் ஏழைகளுக்காக பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருப்பார். நம்பியார் சாமி வீரப்பாம் எடுத்து கேட்பார், அப்படி என்றால் இந்த நாட்டில் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள் அப்படித்தான் அப்படிம்பார். தவறு, பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள் அப்படிம்பார். அது மாதிரி ஒரு ஆட்சி வந்தால் போதும். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு எல்லாம் ஈக்குவலாக இருக்க வேண்டியல. பணக்காரர்கள் இருக்கட்டும், ஏழைகள் இல்லாமல் இருந்தால் போதும் தானே. ஏழைகள் இல்லாத ஒரு நாடு வந்துருச்சு, அது முதலாளித்துவ நாடாக இருந்தா, கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தானே. நம்ம அமெரிக்காக்காரனை பற்றி பேசல அடிக்கடி என்ன சொல்கிறோம், சார் என்ன சார் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க கூட காரில் தான் வர்றாங்க சார். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கு, எங்களுக்கு எதாக இருந்தாலும் ஓகே, அவ்வளோதான். எல்லாம் ஒரு நல்ல சபையில் ஓரளவுக்கு ஏதோ தமாஷா பேசி கொஞ்சம் அண்ணா ஓகேங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா சிவகுமார் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு. ஆகவே பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி, பார்த்திபன் சாரனுடைய இதுக்கெல்லாம் அங்கே இருக்குது. இதுக்கு நீங்கள் பாருங்களேன், வெயிட்டிங்.